மாவு 1/2 கிலோ, வெல்லம் 1/4 கிலோ, எள்ளு 1/4 கிலோ, ஏலக்காய் ஒரு 8, தேவையான அளவு உப்பு. நம்ம இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுடலாம். நம்ம இனிப்பு தான் சேர்ப்போம். லைட்டாக உப்பு போட்டால் கொஞ்சம் இனிப்பு தூக்கி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு. இப்போ தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கேவுரு மாவை பிசைஞ்சாச்சு கட்டியாக. இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம், ஏலக்காவும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் வறுத்து நம்ம பவுடர் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடு ஏற்றோம். நம்ம எள்ளு கொட்டிக்கலாம். எள்ளு நல்லா பொரியணும். வெறும் கடாயில தான் எள்ளு வறுக்கணும். எள்ளு நல்லா பொரியும், நல்லா வெடிக்கும். எள்ளு நல்லா வாசனை வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். தீ அதிகமா வைக்காதீங்க, தீ கம்மியா வச்சு வரங்க. எள்ளு தீர்ச்சிட போறீங்க. நம்ம எள்ளு கூட நம்ம ஏலக்காவும் போட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு. நீங்க ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா வாசனை வந்துச்சு, நல்லா பொரிஞ்சிச்சு எள்ளு. இது சூடு ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில போட்டு எள்ளு, வெல்லம், ஏலக்காய் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம எள்ளு வறுத்தோம். எள்ளு சூடு ஆறதுக்குள்ள நம்ம இது சின்ன சின்ன பாலா பிடிச்சிக்கலாம். பிடிச்சி நம்ம அடை மாதிரி தட்டி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா பால் சைஸுக்கு நம்ம நல்லா பிடிச்சிக்கணும். எனக்கு 5 பால் வந்திருக்கு. பெரிய பெரிய பாலா பிடிச்சா 5 பால் வந்துருக்கு. இப்போ நம்ம இதை அடை மாதிரி தட்டி நம்ம அடுப்பில் போட்டு எடுத்துடலாம். நம்ம ஒரு காட்டன் துணி எடுத்துக்கணும், நினைச்சிக்கணும். நினைச்சு புழிஞ்சாச்சு. கீழே இந்த மாதிரி ஒரு தட்டு கவுத்து போட்டுங்க. போட்டு இந்த காட்டன் துணி மேலே போட்டுக்கலாம். நம்ம அடை தட்டுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு நம்ம கடாய் வச்சாச்சு. சூடு ஏற்றோம் கடாயை. நம்ம அதுக்குள்ள அடை தட்டிக்கலாம். நம்ம கேவுரு மாவுலாம் அடை தட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். கடாயில லைட்டா எண்ணெய் ஊத்திக்கலாம். கடாயை சூடு ஏறிச்சு. நம்ம அழகா துணியில இருந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து கடாயில போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். சுத்தி கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். வேகிறதுக்குள்ள நம்ம இன்னும் ஒரு அடை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடை கொஞ்சம் நல்லா மெலிசா தட்டிங்க. மாவு வேகணும். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நம்ம 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2வது பக்கம் வெந்திருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். எல்லா அடையும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எள்ளு ஏலக்காய் நல்லா ஆறி போச்சு. நம்ம மிக்சியில கொட்டிக்கலாம்.
அது கூட நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். நம்ம எள்ளு வெல்லம் ஏலக்காவும் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு நம்ம எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம ஒரே ஒரு பல்ஸு நம்ம போட்டு எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம கேவுரு அடை செஞ்சோம், சூடு ஆறிச்சு. இதில் நம்ம உடச்சி போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சின்னு வந்தோம். அரைச்சின்னு வந்ததை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம், ஏலக்காய், எள்ளு, நம்ம அந்த கேவுரு அடை செஞ்சோம் இல்லையா, அதை உடச்சி போட்டு மிக்சியில் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இல்லை வெல்லம், எள்ளு, கேவுரு, ஏலக்காய்லாம் கலந்துக்குது, உடம்புக்கு நல்லது. வீட்டிலே செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்குலாம். நம்ம கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கலாம். அழகாக பால் நம்ம சைஸுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ நம்ம சின்ன சின்னதாக பால் நம்ம பிடிச்சிக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ராகி உருண்டை செஞ்சோம். ரெடி ஆகி போச்சு. கிராமத்தில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெலாம் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இது ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட அடிக்கடி பிள்ளைங்க கேட்டுன்னே இருப்பாங்க. நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.